ஐயா துணை அகில ஜோதி ஆன்மீக சேனல் நேரில் அனைவருக்கும் வணக்கம். திருச்செந்தூரிலே பள்ளி கொண்டிருந்த திருமால் சில காலம் சென்ற பின்பு திருச்செந்தூரிலிருந்து கைலையங்கிரி சென்றார். சூர குலங்களை எல்லாம் அழித்துவிட்டு செந்தூரிலே பள்ளி கொண்டிருந்த விவரங்களை எல்லாம் ஈஸ்வரிடத்திலே கூறினார் திருமால். அப்பொழுது ஈஸ்வர் கூறுவார், குரோணியின் 6 உடல் கூறுகளில் இனி 3 கூறுகள் இருக்கின்றன. அதில் ஒன்றை நாம் இப்போது பிறவி செய்வோம் என்று கூறி தேவர்களும் மூவர்களும் ஒத்திருந்து பிறவி அமைக்கின்ற வேளையில் திருமால் ஈஸ்வரை பார்த்து கூறுவார், சுவாமி, இவன் அசுரர்களாக பிறந்திருந்த வேளைகளில் எல்லாம் என்னை மிகவும் ஏசி பழித்தான். ஆகையினால் இந்த பிறவியில் அவனுக்கு 10 தலைகளும் 20 கண்களும் உடையவனாக பிறவி அமைக்க வேண்டும் என்று கூற ஈசரும் அவ்வாறே படைத்தார். அவன்தான் ராவணன். குரோணியின் உதிரங்களை எல்லாம் அசுர குலங்களாக பிறவி செய்தார்கள். அவ்வேளையில் நாராயணர் தன்னுடைய மேனியில் இருந்த வியர்வையை உருட்டி எடுத்து ராவனுடைய தம்பி விபீஷணனாக பிறவி செய்து அரக்கன் ராவணன் கூடவே இருந்து என் மீது பக்தி கொண்டு நியாயவானாக இருப்பாய் என்று திருவாய் மலர்ந்தருளினார்கள். ராவணன் ஈஸ்வரனிடத்திலே அநேக வரங்களை பெறுவதற்காக அவரை வேண்டி தவம் இருந்தான். அவனுடைய தவத்துக்கு இறங்கி ஈசர், உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். அப்பொழுது ராவணன் கூறுவான், சுவாமி, நான் கேட்கப் போகின்ற வரங்களை எல்லாம் தருவேன் என்று தந்தி முகவனாகிய விநாயகர் மேல் ஆணையிட்டு தாருங்கள் என்று கேட்டான். ஏன் அவ்வாறு கேட்கின்றான் என்றால், தான் கேட்க போகும் வரங்கள் அனைத்தும் தர்ம நீதிக்கு எதிரானது. முழுக்க முழுக்க அதர்ம செயலை செய்வதற்காகவே வரம் கேட்கப் போகின்றோம். ஆகையால் இந்த வரங்களை எல்லாம் தரமாட்டேன் என்று ஒருவேளை ஈஸ்வர் கூறினால் என்ன செய்வது? அதற்கு முன் நடவடிக்கையாகத்தான் விநாயகர் மேல் ஆணையிட்டு தாருங்கள் என்று கேட்கின்றான் ராவணன். ஈசரும் அவன் கேட்டபடியே ஆணையிட்டு கொடுத்தார். இப்போது ராவணன் ஈஸ்வரிடத்திலே வரம் கேட்கின்றார். சுவாமி, 3 லோகத்தில் உள்ள முனிவர்கள் தேவர்களாலும் எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது. சந்திர சூரியர்களெல்லாம் நான் இருக்கும் உயர்ந்த கோட்டை மதில்களை சுற்றி போக வேண்டும். சிவபெருமானாகிய தாங்கள் 1 கோடி வரம் தர வேண்டும். இன்னும் பிரம்மதேவர் 1 கோடி வரமும், உமையவள் 1 கோடி வரமும், தேவர்கள் அனைவரும் 1/2 கோடி வரமும், மொத்தம் 3.5 கோடி வரங்கள் எனக்கு தந்துள்ள வேண்டும் என்று ஈஸ்வரை பணிந்து நின்றான் ராவணன். இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த பதிவிலே அறிவோம். ஐயா துணை.